ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி காய் வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மணத்தக்காளி காயின்னு சொல்லுவாங்க, மிளகு தக்காளி காயின்னு கூட சில இடத்துல சொல்லுவாங்க. இதுக்கு நான் மண்சட்டியில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை, 10 to 15 பல் போல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கினதும் 10 to 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் சின்ன வெங்காயமும் செமி குக் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மணத்தக்காளி காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருந்த ஒரு டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் புளிப்பு அதிகமாக சேர்த்துவீங்க அப்படின்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் விட்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் போல் புளியை ஊற வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து வர அளவுக்கு வேக விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மூடி போட்டு கூட மூடி ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா இருக்கும். குழம்பு நல்லா கொதித்ததும் நான் 1/2 கப் போல் தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஊற்றிக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம குழம்பு என்றைக்குமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 minutes நல்லா குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், 2 minutes ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மண்சட்டியில் வைக்கிறோம் அப்படின்னாவே குழம்பு இன்னும் தனி டேஸ்ட் வருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.